வணக்கம். என் பேர் ஜெனி ஜாய். நான் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வரேன். பிஇசி கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் முடித்தேன். முடிச்சுட்டு 2021 காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணது யூபிஎஸ்சியில் ஆரம்பித்து சில அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்தேன். மெயின்ஸ் வரைக்கும் போச்சு, கிளியர் ஆகலை. அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியும் சைட் பை சைட் கண்டினியூ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். டிஎன்பிஎஸ்சிலையும் குரூப் 1 2 டைம் எழுதியிருக்கேன். 2 மெயின்ஸ் எழுதி 2 டைமும் மெயின்ஸ் கிளியர் ஆகலை. அப்புறம் 2A இந்த அட்டெம்ப்ட் கொடுத்தேன். அட்டெம்ப்டில் ப்ரிலிம்ஸ் நல்ல மார்க்கோட கிளியர் ஆனிச்சு. அப்புறம் மெயின்ஸும் வந்தேன். மெயின்ஸுக்கு தான் நான் சுரேஷ்க்கு வந்தேன். குரூப் 1க்கும் சுரேஷில் தான் போட்டிருந்தேன். 2A சுரேஷ் அகாடமியில் தான் போட்டிருந்தேன். இங்கே எனக்கு பயங்கரமாக நல்ல கைடன்ஸ் வந்து கொடுத்தாங்க. இவங்களோட நோட்ஸாக இருக்கட்டும், ஸ்டாஃப் வந்து பேப்பர் எவாலுவேட் பண்ணி கொடுத்தது, கண்டென்ட்டு, எல்லாருமே வந்து எனக்கு பயங்கரமாக இங்கே சப்போர்ட் பண்ணாங்க. அந்த சப்போர்ட்டால் வந்துட்டு நான் போட்ட எஃபர்ட்டையும் வச்சு இப்போது 2Aவை வந்து கிளியர் பண்ணி தமிழ்நாடு ரேங்க் 85ம் கம்யூனல் ரேங்க் 58ம் வந்து எடுத்திருக்கேன். இந்த நேரத்தில் வந்து நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்னோட அப்பா அம்மாவுக்கு. எவ்வளோ ப்ரெஷர் அவங்களுக்கு இருந்தாலும் இந்த 4 வருஷத்தில் அதை என்கிட்ட காமிச்சிக்காமல் அவங்க வந்து நீ படி அப்படின்ற மாதிரி வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி இப்போது ஃபர்ஸ்ட் ஒரு சக்ஸஸாக அவங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. எவ்வளோ நான் டிப்ரெஸ் ஆகி அவங்கக்கிட்ட புலம்புனாலும் அவங்க வந்து எனக்கு எல்லாத்துக்கும் மோட்டிவேட் பண்ணி என்னை வந்து பயங்கரமாக கைட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி என்னை நல்லா கைட் பண்ண என்னோட டீச்சர்ஸ், சுரேஷ் அகாடமி ஸ்டாஃப் எல்லாருக்கும் வந்து நான் இப்போ தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி படிக்கணும்னு நினைக்கிற ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸுக்கு நான் சொல்லிக்கிறது ஒரு சில விஷயங்கள் தான். என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதை வந்து நம்ம பெர்சவரன்ஸோடு பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். இன்றைக்கி ஒரு நாள் படிக்கிறேன், நாளைக்கு விடுறேன் அப்படின்னு இல்லாமல் கண்டினியூஸாக படிக்கணும். படிக்கிற ஸ்டைலும் நம்ம அந்த எக்ஸாமோட எசன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த க்ரக்ஸை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும். அப்படி படிக்கும்போது நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். அப்போ எப்படி படிக்க ஆரம்பிக்கணும்னா, ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் படிக்கணும். பேசிக்ஸ் படிச்சுட்டு அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் பார்த்துட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டு இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கான பெஸ்ட்டான ரிசல்ட் நம்மளை தேடி வரும். தேங்க்யூ.